நம்ம பார்க்க போகிற ராசி லக்னம் கும்பம். சரிங்களா? ஸோ கும்ப ராசி லக்ன நேர்களுக்கு உண்டான பண வரவை அதிகப்படுத்தும் வழிபாடுகள் மற்றும் பரிகார சூட்சுமங்கள். சரிங்களா? கும்ப லக்னம்னு போட்டிங்கன்னா 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மீனம் வரும். 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் மீனம் தான் வரும். சரிங்களா? அதுவும் தனுசு தான் வரும். ஸோ இரண்டுக்குமே அதிபதி வந்து குரு பகவான். தனுசின் அதிபதி குரு பகவான், மீனத்தின் அதிபதி குரு பகவான். சரிங்களா? ஸோ 2 மற்றும் 11 அதிபதிகள் குரு பகவான். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானின் நட்சத்திரங்களை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரங்களை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசத்துக்கு உண்டான ராமர் வழிபாடு, கரும்பு உணவுகள், கரும்பு சாறு, கரும்பு ஜூஸ் அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். அடுத்ததாக மூங்கில் மரம் வளர்க்கலாம். மூங்கிலால் ஆன ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக கரும்பு தோட்டத்துக்கு நீங்கள் போகலாம், அங்கே அந்த நட்சத்திரம் பலமாக இயங்கும். ஸோ பெண் பூனையை வளர்க்கலாம், பெண் பூனைக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கலாம். விளாம்பழம், அதோட உணவு வந்து விளாம்பழம். விளாம்பழத்தை நீங்கள் உட்கொள்ளலாம். விளாம் மரம் வளர்க்கலாம். இதோட சின்னம் வந்து சேவல் கொடி. சேவல் கொடி சின்னம் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்ததாக எங்கே இந்த பலமாக இயங்கும்னா, இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம்பாங்கள அந்த ஐவிஎஃப் சென்டர்ஸ், அங்கே போனீங்கன்னா இந்த நட்சத்திரம் வந்து சூப்பராக இயங்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேர வழிபாடை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக மாம்பழ உணவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குங்கிலியம் மரம் வளர்க்கலாம். இல்லை குங்கிலியம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கும்ப கலசம், இதோட சின்னம் வந்து கும்ப கலசத்தை சின்னமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்க், ஸ்கூல், காலேஜஸ், மார்க்கெட் அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த நட்சத்திரம் வந்து பலமாக இயங்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பூராட்ட நட்சத்திரத்தை நீங்கள் பலமாக இயக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வழிபாடு முறைகள் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த அமைப்பு வந்து இப்போ 3 கோவில் நான் கொடுக்குறேன். இப்போ பூசம், விசாகம், புரட்டாதிக்கு 3 கோவில் கொடுக்குறேன். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகும் அப்படின்னா, இது நெகட்டிவாக வரவங்க, இந்த குரு பகவான் நெகட்டிவாக யாருக்கெல்லாம் வராங்கன்னா, சௌபாக்கியம், சாத்தியம், வியாகாதம் இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க, விஷ்கம்பம், கண்டம், பரிகம், சுகர்மம், சித்தி, பிராமியம் இந்த 9 நாம யோகங்களில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அவயோகமாக வருவார். ஸோ அவங்க எல்லாம் வந்து நான் இந்த சொன்ன 3 கோயில் கொடுக்குறேன். அதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் வந்து இப்போ நான் சொன்ன கர்க்கிடேஸ்வரர் கும்பகோணம், விசாகம் திருச்செந்தூர், கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர், கபிஸ்தலம் காசி விஸ்வநாதர், கபிஸ்தலம், பூரட்டாதி, திருக்கோளை பிரம்மபுரீஸ்வரர், சரிங்களா? ஸோ இது எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலம், வரியான், வைதுருதி, இல்லை சதுஷ்பாத கரணம், இல்லைன்னா அதுவும் தெரியலன்னா நீங்கள் வியாழக்கிழமை போகலாம். இல்லை அந்த நட்சத்திர நாள் நிற்கணும் கூட போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து கும்பராசி லக்ன நேர்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம மீன ராசிக்கு போகலாம்.
மீனராசி. வெளியில வந்து ஆ 11 கரணங்கள் இருக்கு. ஆமாம் சார். ஒவ்வொரு கரணத்திலையும் என்ன வழிபாடுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு நேரில் சொன்னீங்கன்னா ஓகே. காரணம்